அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வேணா நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். கரூர் சுத்துவட்டார பகுதிகள்ல அதிகாரிகள் மாற்றம், காவல் அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிரடியா நடந்துட்டு இருக்கு. விஜய் வந்து தனி கவனம் செலுத்தி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ நேத்தி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 19 காவல் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு அதிகாரி பண்ணப்படுறாங்க, 2 அதிகாரிகள் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அதை நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம். புதுசா ஒரு அரசு வந்திருக்கு, சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில அதிகாரிகளை மாத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா 19 காவல் அதிகாரிகள் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 19 பேர் யாரு அப்படின்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 19 பேர்ல முக்கியமான நபர் அப்படின்னா டிஎஸ்பி செல்வராஜ், அப்புறம் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன், மத்த எல்லாமே அவங்களுக்கு கீழே வேலை பார்த்த அந்த டீம் தான். இவங்க 2 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்ததுல அதுக்கு ஒரு டீம் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு தலைமை வகிச்சிருப்பாங்கல்ல, அந்த தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன். சோ இவங்களோட சேர்த்து 19 பேரை இப்ப பணியிட மாற்றம் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. உடனடியா சிலருக்கு சில கேள்விகள் வரலாம். என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் அதே இடத்த இருந்தா தானே விசாரணை நடத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இவங்க தான் அந்த கூட்ட நெரிசல் சம்பந்தமா பாதுகாப்பு பணியில ஈடுபட்டவங்க. சோ இவங்க கிட்ட விசாரணை நடத்தினா தானே உண்மையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு தோணும். அது லாஜிக்காவும் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இந்த 19 பேர் கிட்ட விசாரணை நடத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 19 பேர் மேல காவல் அதிகாரிகள் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த 19 பேர் கிட்ட விசாரணை நடத்தி உண்மையை வெளியில கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. காவல் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு விசாரணை நடத்தி நீங்க அதுல இருந்து உண்மையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி அவங்க அங்கேயே பணியில இருக்கிற வரைக்கும் மத்தவங்க யாரும் அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துல என்ன நடந்தது, லத்தி சார்ஜ் நடந்ததா, செருப்பு தூக்கி போட்டது செந்தில் பாலாஜி ஆளா இல்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆளா அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே யாருமே இந்த 19 அதிகாரிகள் இல்லாம அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க, சோ அந்த காவல் அதிகாரிகள் கூட யாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிஎஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். நாம ஏன் உண்மையை சொல்லிக்கிட்டு நமக்கு ஏன் பிரச்சனை, நம்மள நாளைக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. இதுவே இந்த சம்பவத்துல தொடர்புடைய முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு இது நடக்க போகுதுன்னு அன்னைக்கே தெரியுங்க, அத மாதிரிதாங்க அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஒரு 10 காவல் துறையினர் வந்து இதுதாங்க இப்படிதாங்க சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த வழக்குல என்ன நடந்தது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இந்த நம்ம சுத்தி இருக்கிறவங்களை கேட்டு இன்னும் விசாரணை நடத்தி சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு இப்படிலாம் இதை கண்டுபிடிக்கிறத தாண்டி இந்த 19 பேரையும் ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்தி அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னா ஒரு அழுத்தம் கொடுத்து விசாரணை நடத்தி உண்மையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஆனா ஒரு அரசு பொறுப்பேற்று ஒரு அந்த சம்பவம் நடந்த இடத்த, அந்த அரசு இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த இடத்த இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அங்கேயே வச்சு விசாரணை நடத்துது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவல்துறையினருக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது, எங்களுக்கே அழுத்தம் கொடுக்குறாங்க, தமிழக வெற்றி கழக அரசு வந்து காவல்துறையினருக்கு எதிராக செயல்படுது, எங்களையே இப்படி பண்ணுது அப்படின்னா மக்களை எப்படி இது வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் தமிழக வெற்றி கழக அரசுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் அப்படிங்கிறத உருவாக்கிடுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இத மாதிரி வந்து பழி வாங்குறாங்க, அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்த அந்த பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த தமிழக வெற்றி அரசு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காவல்துறை மனசுல இந்த மீடியாக்களும் இந்த திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவலர்களும் ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ண முடியும். அது வந்து லாஜிக்கா ஒர்க் அவுட் ஆகும். சோ காவல்துறையினரை அழுத்தம் கொடுத்து விசாரிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஆதாரபூர்வமா இதுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவா நிக்கிறேன், அவ்வளவு பேர் இறந்து போனது அந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், லத்தி அடி நடத்தப்பட்டனால்தான் அந்த கூட்ட நெரிசல் வந்து இன்னும் அதிகமாச்சா இல்ல செருப்பு தூக்கி எறியப்பட்டதுனால்தான் இன்னும் அதிகமாச்சா, இது இல்லாம அந்த கூட்டத்துல வந்து குண்டர்கள்லாம் இருந்தாங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்களே, சோ அதுல உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மத்த காவலர்களை வச்சு, மனசாட்சி இருக்கக்கூடிய காவலர்களை வச்சு
என்ன ஆதாரங்கள் இருக்கு, என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, எந்த ஃபுட்டேஜ் மறைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ புது அதிகாரிகள் அங்க நியமிப்பாங்கல்ல. தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒரு டிஎஸ்பி வருவார்ல, புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார்ல, அவரு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாளரா இருப்பார்ல. சோ அவரை வச்சு தேடி எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா இந்த விஷயத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். சோ தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் இந்த விஷயத்துல என்னதான் நடந்தது, காவல் அதிகாரிகள் என்னென்ன கேம் எல்லாம் பிளே பண்ணாங்க, செந்தில் பாலாஜி என்னென்ன கேம் எல்லாம் பிளே பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், விஜய் வந்து தனி கவனம் செலுத்தி கரூர் சுத்துவட்டார பகுதிகளில் அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காரு. சோ கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ நேத்தியே நடந்துருச்சு. 19 அதிகாரிகள் மாத்தப்பட்டிருக்காங்க. சோ அடுத்த கட்ட ஆல்ரெடி மாவட்ட ஆட்சியர் மாத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். புதுசா முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. சோ அடுத்து என்ன பண்றாங்க, இந்த வழக்குல என்ன நகர்வை நோக்கி இந்த விஷயம் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இந்த 1000 ரூபாய் பணம் போட்டாங்க, இது இல்லாம தனி சிங்கப்பெண் அப்படின்னு தனி படை அமைச்சிருக்காங்க, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட முடியுது. பட் இது எல்லாமே வெறும் செய்தி, ஒரு ஒன்லைன் இன்ஃபர்மேஷன் இத மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் சிங்கப்பெண் படை அமைக்கிறது அப்படிங்கிறது ஈஸி, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறது அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஸோ அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, அம்மா உணவகத்துக்கு ஒரு புத்துயிர் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா திமுக அரசு இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அம்மா உணவகத்தை எந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அடிச்சு சென்னையில எல்லாம் அம்மா உணவகத்தை புடுங்கி வெளியில எரிஞ்சாங்க. என்ன காரணம்னா அது வந்து அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது, ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக அவ்வளவு வன்மத்தோட அவங்க 2021 ஆட்சியில பொறுப்பேற்ற உடனே செஞ்சாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க வந்து சரியான உணவு கிடைக்கணும். அதிமுக ஆட்சியில எப்படி அம்மா உணவகம் செயல்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி பயன்படுத்தப்படணும், மக்கள் பயன்பாட்டுக்கு இது வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இது பாக்குறதுக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. இது அதிமுக கொண்டு வந்த திட்டம், நாம ஏன் இதை செயல்முறைப்படுத்தணும், நாம ஏன் இதுக்கு புத்துயிர் கொடுக்கணும், அப்படியே முடிச்சு விட்டுரும் அப்படின்னு நினைக்காம இத மாதிரி மக்கள் பசி தீர்க்கிற ஒரு திட்டம் அப்படின்னு யோசிச்சு இத மாதிரி செய்யுது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அம்மா உணவகம் வந்து இங்க நிறைய பேருக்கு சோறு போட்டதுங்க. அந்த காலகட்டத்துல 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 5 ரூபாய்க்கு லெமன் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் சப்பாத்தி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் 2016, 15, 17 காலகட்டத்தில் நான் தினமும் வந்து அம்மா உணவகத்துல சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதனால அம்மா உணவகத்துடைய அந்த அருமை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கோவிட் காலகட்டத்தில் வந்து இந்த அம்மா உணவகம் வந்து சென்னையில மற்ற மாவட்டங்கள்ல எப்படியோ சென்னை சுத்து வட்டார மாவட்டங்கள்ல ஒரு பெரிய பேருதவியா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து கோவிட் டைம்ல இந்த அம்மா உணவகம் சோறு போட்டுது. பட் அதெல்லாம் மறந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை எல்லாத்தையும் எங்களால ஃபண்டு ஒதுக்க முடியல, அது ஏற்கனவே லாஸ்ல ஓடுது அப்படின்லாம் சொல்லிட்டு மேயர் பிரியா அப்படிலாம் சொன்னாங்க. ஏற்கனவே அம்மா உணவகம் வந்து லாஸ்ல ஓடுது, நாங்க எப்படி நடத்த முடியும் அப்படின்னு. சோறு போடுறதுலயே நீங்க லாஸ் பாக்குறீங்க, உங்களால வந்து உங்க பணத்தை போட்டு அரசோட பணத்தை போட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியல அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்க இந்த ஃப்ரீ பஸ் விடுறது மற்ற விஷயங்கள்லாம் செய்யறீங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அதிமுக கொண்டு வந்ததை நாங்க செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பசியார சாப்பிட்டுட்டு இருந்த விஷயத்துல அடிச்சிங்க. பட் தமிழக வெற்றி கழக அரசு அதை செய்யல. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே எங்கெங்க அம்மா உணவகம் இருந்ததோ எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து முடிஞ்சா இன்னும் அதிகமான இடங்கள்ல கொண்டு வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா உண்மையாலுமே வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.